மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அறநூல் என்று சொன்னால் அந்த திருக்குறள். அந்த திருக்குறளை உயர்த்தி பிடித்திருக்கிற இந்த அமைப்பு இந்த முழக்கத்தை இன்றைக்கு மட்டுமல்ல, சகோதரர் ஞானமூர்த்தி அவர்கள் தலைமையுரையில் பேசுகிற போது சொன்னார்கள், இதே குரல் டெல்லியிலே ஒலித்தது, இதே குரல் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒலித்தது. அந்த குரல் இன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் அருகிலும் ஒலிக்கிறது. தனிப்பட்ட நபர்கள் என்று இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒலிக்கிறோம் என்று சொன்னார்கள். இங்கே அவர்கள் குறிப்பிட்டதை போல ஞானமூர்த்தி அவர்களும் மற்ற நண்பர்களும் இதனை பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த போராட்டத்தினுடைய இந்த கோரிக்கை முழக்கம் நாம் எழுப்பி இருக்கிறோம். நாம் யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அற்புதமான முழக்கங்கள். அந்த முழக்கங்களே இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம், இந்த பெருந்திரள் கோரிக்கை முழக்கம் எதற்கானது என்பதை நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். அது அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் அதிகமாக இல்லாத சூழலில் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை மட்டும் எடுத்து சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். உயர்நீதிமன்றங்களிலே தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், அதே போல திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும், செம்மொழி தமிழ் மொழியை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நான் எண்ணி பார்க்கிறேன், அண்மையிலேதான் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அமைக்கப்பட்ட வெள்ளி விழாவை திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா நிகழ்ச்சியாக அறிஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு பெருவிழாவாக நடத்தினார்கள். அதன் மூல கருத்து 2000 வள்ளுவர் சிலை அங்கே திறந்து வைக்கப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்களால். அந்த நிகழ்ச்சியை நான் எண்ணி பார்க்கிறேன். எல்லா கட்சி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றுகிற போது கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் என்கிற நிலையிலே பேசுகிற போது சொன்னார், அவருக்கு முன்னர் பேசிய கருப்பையா மூப்பனார் அவர்கள், குமரநந்தன் அவர்கள், நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் என்று அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் உரையாற்றுகிற போது, இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே அந்த கருத்தை, திருக்குறளை இந்திய அரசு தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், அதனை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை, முன்மொழிந்ததை வழிமொழியக்கூடிய வகையில் முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், திருக்குறள் உலக இலக்கியமாக இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களாலே பின்பற்றப்படுகிறது. இங்கே ஞானமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நாடுகளிலே பின்பற்றப்படுகிறது என்கிற பட்டியலெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட உலகம் முழுக்க பரவி இருக்கிற அந்த குறளுக்கு இந்திய அரசு, ஒன்றிய அரசு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே, அதனை தமிழ்நாடு அரசின் சார்பிலே நான் வழிமொழிகிறேன், முன்மொழிகிறேன் என்று சொன்னவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். 25 ஆண்டு ஆகிவிட்டது. மீண்டும் இங்கே நாம் அதே முழக்கத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள், உச்ச நீதிமன்றத்திலே தமிழ் மொழி வேண்டும், உயர் நீதிமன்றத்தில் தமிழ் மொழி வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற நீதிமன்றம் கேரள மாநில உயர் நீதிமன்றமாக இருக்கிறது. கர்நாடக தலைநகர் பெங்களூரில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் கன்னட மாநில உயர் நீதிமன்றமாக இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் கேரள உயர் நீதிமன்றமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சென்னையிலும் மதுரையிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சென்னை உயர் நீதிமன்றம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்று இருக்கிறது.
இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வந்தபோது சங்கரலிங்கனார் பட்டினி கிடந்து செத்து மடிந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்திய பிறகு நாடாளுமன்றத்திலே அண்ணா அவர்கள் இதற்காக முழக்கமிட்ட பிறகு சட்டமன்றத்தில் இதற்காக பல தீர்மானங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிய பிறகு அண்ணா முதல்வராக வந்து இந்த நாட்டிற்கு பெயர் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து கட்சி தலை உறுப்பினர்களும் எழுந்து நின்று அண்ணா தமிழ்நாடு என்று சொன்னபோது எல்லோரும் வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டார்களே, அப்படி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட பிறகும் கூட பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் மாநில அமைப்பின் பெயராலே முன்மொழியப்படுகிற போது பெயர் சூட்டப்படுகிற போது இங்கே தமிழ்நாடு உயர் நீதிமன்றமாக வரவேண்டிய நீதிமன்றம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றமாக இருக்கிற அவலத்தை இங்கே பேசிய நண்பர்கள் எடுத்து சொன்னார்கள். நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை என்று சொன்னார்கள். அருமை தோழர்களே, சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கூட சொன்னார்கள். தேவையில்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய 348வது பிரிவிலே இருக்கக்கூடிய 2வது துணை பிரிவு அது என்ன வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் அந்த மாநில ஆட்சி மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்துவதற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கோரிக்கையை சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றி அப்படி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒன்றிய அரசிற்கு அனுப்பி அந்த ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால் அடுத்த வினாடியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும். இதுதான் சட்டத்தினுடைய பிரிவு. அருமை தோழர்களே, இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்தியா குடியரசாக மலர்ந்த பிறகு 18 நாள், ஒரு மாசம் கூட கிடையாது, 18 நாளில் ராஜஸ்தானில் இருக்கிற மாநில அரசு இந்த நடைமுறையை பின்பற்றி ராஜஸ்தானிலே இந்தி உயர் நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்பட்டது 18 நாள் அங்க. அதற்கு பிறகு 69ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில அரசு இதே மாதிரி பின்பற்றி அங்கே இந்தி ஆட்சி மொழியாக மாறிவிட்டது. 1971ஆவது ஆண்டு 2 ஆண்டுக்கு பிறகு மத்திய பிரதேசத்திலே இதே அணுகுமுறையை பின்பற்றி அங்கேயும் இந்தி உயர் நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்த ஆண்டு 1972 அந்த ஆண்டு பீகாரில் இருக்கிற மாநில அரசு இதே முறையை பின்பற்றி அங்கே பீகாரிலும் இந்தி உயர் நீதிமன்றத்தினுடைய மொழியாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நம்முடைய இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் மோடி அவர்கள் 2011 குஜராத் மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த போது அலகாபாத்தில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் எங்கள் மொழி ஆட்சி மொழியாக பயன்பாட்டு மொழியாக வர வேண்டும் என்று வலியுறுத்தி பேசி தீர்மானம் நிறைவேற்றி அங்கேயும் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழலில் இங்கே வரவில்லை என்பது எவ்வளவு வருத்தத்திற்குரிய அல்ல, கண்டனத்திற்கு உரியது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது இந்த பிரச்சனையை ஒன்றிய அரசிற்கு வலியுறுத்தினார்கள். இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை போல அன்றைக்கும் கடிதம் எழுதினார் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அன்றைக்கு ஏபி ஷா என்கிறவர் இருந்தார். அவரிடம் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் முயற்சித்தால் தீர்மானம் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏபி ஷா சொன்னார், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் மொழிபெயர்ப்பு சாதனங்கள் இல்லை, அதனை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கலைஞரின் அரசு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவு செய்து சட்ட மொழி மாற்றத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு முறைப்படி சட்டமன்றத்தில் தீர்மானத்தையும் நிறைவேற்றி
ஒன்றிய அரசுக்குத்தான் நாம் அனுப்ப முடியும். நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் அனுப்ப முடியாது. எனவே ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தை, தீர்மானத்தை அப்பொழுது இருந்த அரசு என்ன செஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அனுப்புவதற்கு பதிலாக நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்புவது. அது அந்த அரசு செஞ்ச தவறு. அப்பொழுதே கலைஞர் கண்டித்தார்கள். நமக்கு மட்டுமல்ல, இதே மாதிரி பிரச்சனை மேற்கு வங்காளத்தில் வந்தபோது வங்காள மொழியை கல்கத்தாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அங்கிருந்த அரசு இதே மாதிரி நம்முடைய அரசாங்கத்தை போல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிய போது 1965வது ஆண்டு அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், நேரடியாக அவங்களுக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு 1997 அனுப்பி வைத்து உச்சநீதிமன்ற நீதிபதி அதை நிராகரித்து, ஏன்னா எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சி காரணமாக, சதி காரணமாக, எதிர்ப்பு காரணமாக இன்றைக்கும் அது முடக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதே தவிர மற்றபடி சட்ட ரீதியான பாதுகாப்பு என்பதை இன்றைக்கும் நாம் கேட்டு முறைப்படுத்தி செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட சூழலில் தான் இதை வலியுறுத்தி நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். தேசிய நூலாக திருக்குறளை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு பார்க்கிறோம், நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது வேட்டி கட்டி கொண்டு நல்ல சால்வையை துண்டை போட்டுக்கிட்டு திருக்குறளை அவருக்கு தெரிஞ்ச மாதிரி துண்டு துண்டா வெட்டி சாகடிக்கிற மாதிரி பேசி நமக்கு மகிழ்ச்சி தான். திருக்குறளை சொல்றாரு அப்படின்னு ஐநா மன்றத்தில் பேசுறேன்னு சொல்றாரு, மகிழ்ச்சி தான். ஆனா அந்த திருக்குறளை இங்கே நம்முடைய அரசாங்கத்தின் சார்பிலே, ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பிலே அந்த நாம் கேட்கிறோமே தேசிய நூல் என்று சொல்லுகிறோமே, அதற்குரிய அந்த அறிவிப்பை சொல்லுவதில் என்ன தடை இருக்கிறது? இதை நாம் கேட்பதற்கு காரணம், கேட்கிற விதம் என்று சொன்னால், அருமை தோழர்களே, இன்றைக்கு சட்ட எரிப்பு சட்டத்தை நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு ஆட்சி மொழி என்று சொல்லியிருக்கிறோமே, அந்த செய்திக்கு நாம் வருகிற பார்க்கிற போது இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவலகம் இங்க இருக்கு, பக்கத்தில் தொடர்வண்டி நிலையம் இருக்கு. அந்த தொடர்வண்டி நிலையத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறவ இந்தி தமிழ் மொழியே தெரியாதவன உட்கார்ந்து இருக்கோம். நீதிபதி கனியா அப்படிதான், வெளி மாநிலத்திலிருந்து வந்திருப்பார், அவருக்கு தமிழே தெரியாது. தமிழே தெரியாதவர்கிட்ட இந்த வழக்கை எப்படி சொல்லுவது? எனவே இன்றைக்கு ஆட்சி மொழி என்று சொன்னால் அதைத்தான் அண்ணா குடியரசு நாளாக அறிவித்த நேரத்திலேயே இந்த குடியரசு நாள் துக்க நாள். காரணம் என்ன என்று சொன்னால், அரசமைப்பு சட்டத்திலே 17வது பிரிவு என்று ஒன்று இருக்கு. அந்த 17வது பிரிவு இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று இந்தியை சொல்லுகிறது. இந்தியாவுடைய அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை சொல்லுகிறது. அதை திருத்த வேண்டும். ஆனால் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய 22 மொழிகள், அந்த 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும். அதை வலியுறுத்தி அந்த சட்டத்தை எரிக்கிற போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த அண்ணா அவர்கள் அன்றைக்கு சட்டம் அந்த போராட்டத்தை நடத்தினாரே, அதற்கான காரணங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அது நடைமுறைக்கு வந்தால் இங்க வர்ற அதிகாரி தூதராக இருந்தாலும் அல்லது வங்கியிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணியாளர்கள், அது தொடர்வண்டி நிலையமாக இருந்தாலும் எந்த அலுவலகமாக இருந்தாலும், எந்த மாநிலத்திலே போய் நீ வேலை செய்ய போறியோ அந்த மாநில மொழியில முதல்ல நீ படிக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும், அந்த மொழியில தான் பேசணும். சென்னை எழும்பூர்ல போய் தூத்துக்குடிக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா டிக்கெட் கொடுக்கிற அந்த பணியாளருக்கு தமிழ் தெரியல, அவன் பேசுற இந்தி நமக்கு புரியல. வங்கியில போய் கடன் கேட்க போனா அது விவசாய வங்கின்னு போட்டிருக்கா, நாம போய் நம்முடைய நெல்லுக்கு நம்முடைய கரும்புக்கு கடன் வேணும்னு கேட்டா நம்ம கேட்கிற மொழி அவனுக்கு புரியல. அவன்
அவன் பேசுற மொழி நமக்கு புரியல. இதற்கு என்ன நிரந்தர தீர்வு என்று சொன்னால், அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் இன்றைக்கு ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். அப்படி நாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தை நாம் வலியுறுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நம்மை பார்த்தால் நம்முடைய கோரிக்கை எப்பொழுது வெற்றி பெறும் என்று சொன்னால், 20 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழர்கள் என்று சொன்னால் நல்ல உணர்வாளர்கள் இருக்கணும். எப்ப வரும்? இன்னைக்கு நான் பார்க்கிறோம், கையெழுத்து போடுறோம், பெயரை எழுதுகிறோம், தலைப்பு எழுத்து ஆங்கிலத்தில் போட்டு பேரை தமிழ்ல எழுதுறோம், சொல்றோம். கையெழுத்து போடும்போது முழுக்க ஆங்கிலத்திலே போடுறாரு. இவர் என்ன பெரிய ஷேக்ஸ்பியருக்கு மருமகன்? அவரு ஆங்கிலத்தில் பாண்டித்யம் பெற்றவரா? தமிழ்ல சொல்லக்கூடாதா? தமிழில் பெயர் இருக்கிறதா? தமிழிலே பெயர் என்று திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் வந்த பிறகுதான் தோழர்களே தூய தமிழிலே பெயர் சூட்டி கொண்டிருக்கிற அந்த பழக்கம் இருந்ததே, அதை நாம் ஏற்படுத்த வேண்டும். தொடர்வண்டி துறைக்கு போறீங்க, பயணச்சீட்டு முன்பதிவு செய்யறோம். அந்த பயணச்சீட்டு முன்பதிவு படிவத்தில் ஒரு புறம் ஆங்கிலத்தில் இருக்கும், இன்னொரு புறம் தமிழ்ல இருக்கும். நாம என்ன செய்யணும்? தமிழில எழுத வேண்டும். நான் ஆங்கிலத்தில் கெட்டிக்காரனா இருப்பேன், நான் ரிசர்ச் வாங்கியிருப்பேன், டாக்டரேட் பண்ணிருப்பேன், அது வேற விஷயம். இது நம்முடைய அலுவலகத்திலே நாம் தமிழில எழுதி கொடுக்காமல் போனால் 100 படிவங்கள் ஒரு நாளைக்கு அங்கு பதிவு செய்யப்படுகிறது சொன்னா, அவன் கொடுக்கிற புள்ளி விவரத்தை பார்த்தா 80% ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பணவடைத்தாள் சொன்னால் தமிழில இருக்கணும், தமிழில எழுத வேண்டும், தமிழில பேசணும், தமிழில பேசினால் அவனு கேட்கணும். இப்படிப்பட்ட உணர்வுகளையும் பெறக்கூடிய வகையிலே நாம் இருந்து, அந்த உணர்வோடு இணைந்து இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை, பாராட்டுக்களை, மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் எது நம்மை இணைக்கிறதோ அதை வலுவாக நாம் ஏற்று சொல்லுவோம். எது நம்மை இணைக்குது? தமிழ் நம்மை இணைக்கிறது. எது நம்மை இணைக்கிறது? குரல் நம்மை இணைக்கிறது. எது நம்மை இணைக்கிறது? தமிழர் என்கிற உணர்வு நம்மை இணைக்கிறது. அந்த உணர்வை அதிகமாக பேசி வேறுபாடுகளை மறந்துவிட்டு அல்லது வேறுபாடுகளை புறந்தள்ளிவிட்டு, ஏனென்று சொன்னால் நம்முடைய எதிரி வலுவான எதிரியை நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எதிரியை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வலுவாக இருக்க வேண்டும். நாம் வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த லட்சியத்திலே எந்தவித சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் போராடக்கூடிய உணர்வு நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் இந்த கூட்டமைப்பு, திருக்குறள் கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு, இந்த அமைப்பிற்கு எந்த அரசு வந்தாலும் ஞானமூர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி இதனை தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத அமைப்புகளே இல்லை. திமுக சொன்னது, மறுமலர்ச்சி திமுக சொன்னது, இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுக தீர்மானம் போட்டது. நாம் கேட்க வேண்டிய இடத்திலே இருந்து இயக்கமாக இருக்கிற இந்த உலக தமிழர் கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களை அந்தந்த கட்சி தலைமையிடம் சொல்லி இதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த கோரிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையிலே நாம் முன்வர வேண்டும், போராட வேண்டும். அருமை தோழர்களே, நம்முடைய காலத்திலே திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்பட்டது. நம்முடைய காலத்திலே உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக மாறியது. நம்முடைய காலத்திலே உயர்நீதிமன்றத்திலே தமிழ் ஒலிக்கிற காட்சியை பார்த்திருக்கிறோம். நம்முடைய காலத்திலே அட்டவணையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது என்கிற சூழலை கண்டிப்பாக நம்மால் உருவாக்க முடியும். அதற்கு இந்த அமைப்பு அடிக்கல்லாக இருக்கட்டும். தடைக்கற்களை தகர்த்தெறிவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.